உனக்கு இல்லாத வெடியா நான் வாங்கி தரேன் செல்லம். அப்புறம் ஒரு நிமிஷம், ஆஃபர்ல கிடைக்குன்னு கண்ட வெடியும் வாங்காம நல்லா பசுமை வெடியா வாங்கிட்டாங்க. சரி சரி பாப்போம். வெடி பாதுகாப்பான வெடி வாங்க சார் வாங்க. குழந்தைகளுக்கு ஏத்த வெடி. தம்பி வெடி எவ்வளோப்பா? 1000 ரூபாய் சார். நான் 1000 ரூபாயா? பகல் கொள்ளையா இருக்கே சார். அப்படிலாம் இல்லை சார், குழந்தைங்களுக்கு ஏத்த வெடி சார், பயப்படாம வெடிக்கலாம் சார். நான் அடுத்த கடையை பார்த்துக்கிறேன் தம்பி. பாப்பா எனக்கு அந்த வெடி வாங்கிட்டாங்கப்பா. அடுத்த கடையில வாங்கிக்கலாம்ப்பா. 1000 ரூபாய் வெடி வாங்கினா 1000 ரூபாய் வரி ஃப்ரீ. 1000 ரூபாய் வெடி வாங்கினா 1000 ரூபாய் வரி ஃப்ரீ சார். நே வெடி எவ்வளோனே? 1000 ரூபாய் வெடி வாங்கினா 1000 ரூபாய் வரி ஃப்ரீ சார். 1000 ரூபாய் வெடி பாக்ஸ் தாங்கண்ணே. தாங்க சார். பாப்பா எனக்கு துப்பாக்கி வேணும். சரிடா மகனே வாங்கி தரேன். துப்பாக்கி தாங்கண்ணே. தாங்க சார். தாங்கண்ணே. ஐ ஜாலி ஜாலி, வெடி வாங்கிட்டாச்சு. இனிமே வீட்டுக்கு போனா வெடிச்சு தள்ள வேண்டியதுதான். ரோகன் ரோகன் எந்திரிப்பா. ஒரு 5 நிமிஷமா? என்னதான் 5 நிமிஷமா? எனக்கு தீபாவளி, எந்திரிச்சு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலாம். எந்திரி. சரிப்பா. தீபாவளி தீபாவளி, இன்னைக்கு எனக்கு தீபாவளி. அம்மா நான் குளிச்சுட்டேன், நான் போய் அருள் கூட வெடி வச்சுட்டு வரேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. அருள் என்னடா? வாடா வெடி வைக்கலாம். எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன்டா. மா என் ஃப்ரெண்டு கூட வெடி வெடிக்க போறேன். வெடியை தூக்கி போடாதடா. வெடியை தூக்கி போடாதடா. இதுக்கெல்லாம் பயந்துட்டு வெடியை தூக்கி போடாதடா. அங்க பாரு ஆளுறாங்க பாரு. கம்பனடா நீ வெடியை தூக்கி போடாதடா. தீபத்திரி கொளுத்தாதடா. என்னடா தீபத்திரி மாட்டிக்குது. டா கையோ அப்படியே பண்ணாத. வெடியை தூக்கி போடாத. இல்ல உங்க அம்மா கூப்பிடுறேன். ஆண்டி ஆண்டி. என்னப்பா? ரோகனுக்கு வெடி வெடிக்கும்போது அடிபட்டுருச்சு ஆண்டி. அச்சச்சோ, எங்கப்பா? வாங்க ஆண்டி கூட்டிட்டு போறேன். அச்சச்சோ, என்னாச்சுடா? ஒரு வெடி வெடிக்கலன்னு எடுக்கும்போது டப்புன்னு வெடிச்சிருச்சு ஆண்டி. நான் எத்தனை தடவை சொன்ன பார்த்து வெடின்னு? கேட்டியா கேட்டியா? வா டாக்டர்கிட்ட போங்க. டாக்டர் டாக்டர் உள்ள வாங்க. என் பையனுக்கு அடிபட்டுருச்சு டாக்டர். சிஸ்டர் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. புண்ணு ஆறுறதுக்கு ஆயின்மெண்ட், வலிக்கு மாத்திரையும் தரேன். தொடர்ந்து போடுங்க, சரியாயிடும். பெட்டோரை பக்கத்துல வச்சுட்டு தான் வெடிக்கணும். ஏன் நீங்க பார்க்க மாட்டீங்களா? நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் டாக்டர். ஸ்கூல்லயும் சொல்லிட்டாங்க டாக்டர். கேட்கவே மாட்டேங்கிறான் டாக்டர். தம்பி நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிற? சென்ட் மேரிஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். நானும் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன். மிஸ் சொல்றதெல்லாம் கேட்டு ஒரு நல்ல டாக்டர் ஆயிட்டேன். நீனும் அந்த ஸ்கூல்ல மிஸ் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா நல்ல டாக்டர் ஆகலாம். சரிங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஏன் அவனுக்கு என்னடா ஆச்சு? வெடி வெடிக்கும் போது அடிபட்டுருச்சுடா. பார்த்து வெடிக்க வேண்டாம்டா. மிஸ் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்கடா, நான் தான் கேட்கல. அடிபட்டதுக்கு அப்புறம் தான் புரியுது. நீங்க பார்த்து ஜாக்கிரதையா வெடிங்கடா. சரிடா. வெடி வெடிக்கும் போது அம்மா அப்பாவை பக்கத்துல வச்சுட்டு தான் வெடிக்கணும். வெடி வெடிக்கும் போது ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுட்டு தான் வெடிக்கணும். வெடி வெடிக்கும் போது மாஸ்க் போட்டு வெடிக்கணும். வெடி வெடிக்கும் போது பெரிய ஊதுபத்தியில் தான் வெடிக்கணும். நெருப்பெட்டியில் கொளுத்த கூடாது. ரொம்ப சத்தமான வெடிகளெல்லாம் வெடிக்க கூடாது. வெடியை கையில பிடித்து வெடிக்க கூடாது. வெடி வெடிக்கும் போது பருத்தி ஆடைகளை போட்டு தான் வெடிக்கணும்.
தான் வெடிக்கணும். வெடி வெடிக்கும் போது தீக்காயம் பட்டால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். யாரும் காலில் செருப்பு இல்லாமல் வெடி வெடிக்கக் கூடாது. வெடி வெடிக்கும் போது யாராவது வராங்களா இல்லையான்னு பார்த்து தான் வெடிக்கணும். தீபாவளியை சேஃப்டியா கொண்டாடணும்.